வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும்னா ஒரு சிசிடிவி உங்களோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் அவுட் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட மொபைல்லே அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி விலையும் குறைவாக இருக்க ஒரு சிசிடிவி நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட அன்பாக்சிங், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பாவிக்கிறது, அதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிசிடிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் அது. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போய் நாங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு உள்ள என்ன தந்திருக்காங்கன்றலாம் பார்ப்போம். வீடியோக்கு போகிறக்கு மேலே இப்போ தான் சேனல் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி வாங்கணும்னு பிளான் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இண்டோருக்கு இந்த சிசிடிவி பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1080pலாம் எடுக்கும். ஸோ நீங்கள் 4K வரைக்குமே எடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் விலை மாறுபடும். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சிசிடிவி வாங்கிக்கொள்ளலாம். இந்த சிசிடிவி நான் எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்கிறேன் இந்த வீடியோ இறுதியில் பார்ப்போம். இங்கே வாங்கினான்றது இந்த வீடியோ இறுதியிலே பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவி கம்பெனியோட ஸ்மார்ட் ஹோம் சிசி கேமரா தான். ஸோ இதில் நிறைய மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா H6Z என்ற மாடலில் இருக்குது. ஸோ 1080p குவாலிட்டியோடும் இருக்குது. ஸோ இதில் நிறைய மாடல் இருக்குது, C6 அப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இதே இதில் அவுட்டோருக்கும் ஒன்று இருக்குது. ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டியும் கூடவாக இருக்கும், விலையும் கூடவாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சிசிடிவியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஹை பண்ணிட்டீங்கன்னா 360 பாகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டேஜை பார்த்துக்கூடிய இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மோஷன் டிரெக்ஷன் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் நடக்குதுன்னா அந்த மூவிங்கை கேப்சர் பண்ணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் 2-way டோக்கை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா 360 பாகையில் நீங்கள் பார்க்கலாம், விஷுவலாக பார்க்கலாம்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மோஷன் டிரெக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதே போல் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. இந்த வைஃபை சப்போர்ட் இருக்கிறது மூலமாக உங்களோட மொபைலில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற போல் ரொட்டேட் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது 2-way டோக் இருக்குது, நைட் விஷன் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 10 மீட்டர் வரைக்கும் நைட் விஷன் எடுக்கும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வியூ ஃப்ரம் எனிவேர் எங்கேயுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸ்லீப் மோட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிற வீடியோ எல்லாமே SD கார்டில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த SD கார்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமென்னு போட்டிருக்காங்க. ஆனால் 256 GB சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல. பட் நிறைய பேர் குறிப்பிட்ட என்ன பார்த்தீங்கன்னா இது 256 சப்போர்ட் பண்ணலை, 128 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரேஜில் நீங்கள் உங்களோட SD கார்டில் பதிய விரும்பல, உங்களோட வைஃபைலேயே நீங்கள் க்ளவுட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். இந்த எவ்வளோ ஆப்ஷனும் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். ஸோ இதில் உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள கேமராவோட வேறு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் போட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லேயே பார்த்துக்கொள்ளலாம், எங்கே இருந்தும் மொபைல்லேயே பார்த்துக்கொள்ளலாம், நீங்களே வாய்ஸ் காய்ச்சிக்கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி 360 பாகையில் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அந்த வசதியில் இருக்க தான் இந்த கேமரா நாங்கள் எடுத்தது. ஸோ இதுலேயே நிறைய மாடல் இருக்குது. இதுக்கிட்ட 1 year or 2 years வாரண்டியும் தராங்க. அது வாரண்டியை பார்ப்போம் என்ன மாதிரி போட்டிருக்கணும்ண்டு. நாங்கள் பில் பார்க்கவே தெரியும் என்ன மாதிரி வாரண்டி வந்திருக்குண்டு. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா உண்மையிலே இருக்குது. ஸோ இந்த கேமரா எடுத்தாலும் இந்த கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்கும், பவனுக்கெல்லாம் நல்லா இருக்குன்றோடைய. ஸோ நிறைய கேமரா இதோட சீப்பாகவும் இருக்குது. டுவல் கேமராலாம் இருக்குது. ஒன்று ரொட்டேட் ஆகும் ஸ்டாண்ட் பையாக இருக்குன்னு அப்படிலாம் கேமராலாம் இருக்குது. பட் அதோட பாவனையில் என்ன மாதிரி தெரியல எனக்கு. அதோட ஒப்படைக்க இது உண்மையில பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் ஸோ இதை எடுத்துருந்தேன். இதில் முதலாவது யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு பிறகு பார்ப்போம் என்ன மாதிரி ஓப்பன் பண்ணுறேன், என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறேன்ட்டு. ஓகே, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, உங்களோட கேபிள்கள் கொடுத்துருக்காங்க. அது கீழே கேமரா வந்திருக்கு. இதான் அந்த கேமரா பட்டிக்க வேறு இல்லை, நாங்கள் பட்டி வைப்போம். இந்த குட்டி கேமரா ஒன்று தான். உண்மையிலே இது நாங்கள் மேலே ஹை பண்ணி விட்டோம்னா 360 பாகையில் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன் பண்ணி நான் பார்ப்போம். உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்து தெரியும் இதில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும். இந்த ஸ்பீக்கர் மூலம் தான் நாங்கள் கதைக்கிறது ஃபோனில் என்ன கதைச்சாலும் இந்த ஸ்பீக்கர் மூலம் கேட்கும். அதேபோல் இதில் இன்புட்டாக மைக்கும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலம் இதில் நடக்கிற வாய்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் லைவாகவே கேட்டுக்கொள்ளக்கூடியமாக இருக்குது.
இப்போ ரோபோண்ட பேஸ் மாதிரி இருக்குல்ல, ரெண்டு பக்கம் காது இருக்க மாதிரி. ஓகே, இதில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வெப்பம். இந்த எல்இடி ஃப்ளாஷல் மூலம் வந்து அந்த நைட் விஷனை நாங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். பார்ப்போம் என்னமா இருக்குண்டு. அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வயர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்கணும். அதே போல் இது வந்து இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு, மேலே மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்கணும். இது அதுக்கு சார்ஜர் கேபிளுக்கு அது மாதிரி சார்ஜர். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ அடிக்க எங்கே அடித்தா கரெக்டாக பொருந்துமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் உங்களோட ஸ்வேத்தில் ஒட்டி போட்டு இதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூவை போட்டு விட்டோம்னா இது பெர்ஃபெக்டாக போய் பொருந்திடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் ஒரு மெனு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்கணும். இப்போ நாங்கள் ஓன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஸோ மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 360 சுற்றுமே. இது பாருங்க, இப்படி 360 நீங்கள் வந்து பார்த்து வரக்கூடியமா இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் என்னென்னா நாங்கள் வந்து ஓன் பண்ணி தான் ஹோமில் செய்யணும். ஓன் பண்ணால் செஞ்சோம்னா மோட்டர் பழுதாயிருவாங்க. ஓகே, பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டைப் மைக்ரோட பின் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றுறதுக்கு. அதே போல் இன்னொரு பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேரடியாக வைஃபையோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட வந்து மொடம் இருக்குது, ரவுட்டர் இருக்குது, ஆனால் அது வந்து வைஃபை ரவுட்டராக இல்லை, கேபிள் தான் அப்படின்னா அதில் வந்து கேபிளை கொண்டு வந்து நேரடியாக இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த இதுவும் இருக்குது. இல்லாட்ட வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஓன் பண்ணுவோம் இதை. அதே போல் இந்த கேமராவை நீங்கள் அப்படி மேலே தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்து கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. அதை கொடுத்து ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி இருக்குது. இதில் வந்து உங்கள் எஸ்டி கார்டை போட்டுக்கொள்ளலாம். சொன்னால் 256 GB வரைக்கும் போடலாம்ட்டு. ஸோ இதில் மைக்ரோ எஸ்டி இருக்குது. இந்த இடத்துல எஸ்டி கார்டை போட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகி கொண்டு இருக்கும் எஸ்டி கார்டில். உண்மையில் வந்து நல்ல லென்த்தான சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேமரா நாங்கள் மேலே ஃபிட் பண்ணாலும் கொஞ்சம் கீழே வரையும் கொண்டு வந்து போடக்கூடிய மாதிரி ஒரு பெரிய லென்த்தானே தான் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து இல்லை நீங்கள் போட்டிருந்தாங்கண்டா. ஓகே, லென்த்து போடலை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சார்ஜை போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது சார்ஜிங் கேபிள்னு சொல்லக்கூடாது. உண்மையில் இது வந்து பவர் கேபிள். ஏன்டா இது சார்ஜ் பண்ணி பயன்படுத்த இயலாது. நீங்கள் பவரில் போட்டிருந்தால் தான் வேலை செய்யும். ஸோ இது மேலே பவர் கேபிள் தான். நான் மாறி சார்ஜிங் கேபிள்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். இந்த கேமராவை நாங்கள் வந்து ஹை பண்ணி போட்டு வீடியோ குவாலிட்டி எப்படின்றதை நான் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணுறேன்டா இதுக்குரிய ஆப் இருக்குது. இதில் QR இருக்குது. QR ஸ்கேன் பண்ணுற மூலம் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நேராக பிளேஸில் போயிட்டு இதில் வர இந்த பேரை அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆப் கொண்டு வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண பிறகு அதில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நான் போடுறேன். அதை கொடுக்குற மூலம் சர்ச் பண்ணுற மூலம் உங்களுக்கு இதில் உங்கள்கிட்ட நிறைய மாடல் காட்டுவாங்க. அதில் உங்களோட மாடல் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுவும் அதுவும் உண்டா கனெக்ட் ஆகிடும். இதுக்கும் கண்டிப்பாக வைஃபை தேவைப்படும். அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ லைவாகவே பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். வேறு எந்த செட்டப்பும் வர போகிறது இல்லை. இது இன்னொரு மொபைலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து. இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன செட்டப் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போகிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போகிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இதுக்கு நிறைய ஆப்ஷன்களும் இன்னும் இருக்குது. அதுகளையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்குது, 360 வகையில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு ஆள் எப்படி ட்ராக் பண்ணுறது, எல்லா விஷயமும் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு மேலே பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா இந்த கேமரா வாங்கிக்கொள்ளலாம். இந்த கேமரா வாங்குற மூலம் உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து கண்காணிக்கலாம், லைவாகவே பார்த்துக்கலாம். என்ன நடக்குது, என்ன போகுது, வாய்ஸ் எல்லாமே கேட்டுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபா கிட்ட வந்தது. ஓகே, இப்போ பிடிச்சி பார்த்துருப்பீங்க, எல்லாம் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேமரா எங்கே வாங்கினான்னு கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் அவட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவட வாங்கிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். டெலிவரியும் இருக்குது. இலங்கையில் எங்கேயும் டெலிவரி இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் விஷயங்கள் தேவை வேண்டாம், அதுகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோவாக வரும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். பாவம். ஓகே, பாய்.